ஹாய் காய்ஸ். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பெட்ரோல் பங்க காமிக்கிறாங்க. அங்க ஒரு பறவை அமைதியா உட்கார்ந்து இருக்க, வேகமா வர காரோட சத்தத்துக்கு அது பறந்து போகுது. ஒரு நபர் கார் ஓட்டிட்டு அந்த பெட்ரோல் பங்குக்கு வராரு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண அந்த இடத்துல வேலை பார்க்கறவரும், சார் பெட்ரோல் எதுவுமே இல்ல, பெட்ரோல் ஃபில் பண்றதுக்கு ட்ரக் வந்துகிட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்றீங்களான்னு கேட்க, இல்ல நான் அடுத்த கேஸ் ஸ்டேஷன் போறேன் போது, இல்ல சார் அது ரொம்ப தூரம் இருக்கு, நீங்க வெயிட் பண்ணுங்க அது வந்துரும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் வெயிட் பண்றேன்னு சொல்லி கார்லயே அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்துல ஒரு ஒரு கடை இருக்கு. அந்த கடையோட ஓனரும் அவங்களோட கணவரும் வராங்க. அவர் ஒரு ஆபீசர். அவரும் அவங்க மனைவியை டிராப் பண்ணிட்டு போறாரு. அவங்க மனைவி உள்ள போறாங்க. இந்த விஷயத்தை எல்லாம் அந்த கார்ல இருக்கிற நபர் பாத்துக்கிட்டு இருக்காரு. அவரும் ரொம்ப நேரம் கார்ல வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. சரி ரேடியோவாவது கேட்கலாம் சொல்லி ரேடியோ ஆன் பண்றாரு. அதுல இன்னைக்கு காலையில பேங்க்ல 2 நபர்கள் $7,00,000 திருடிட்டு காரை எடுத்துட்டு தப்பிச்சுட்டாங்க. அவங்க காரோட பின் பக்கத்துல பெண்டா இருக்கும், அவங்க நாங்க தேட முயற்சியில இருக்கோம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கேட்டுட்டு அவர் ஆஃப் பண்ணிடுறாரு. ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு. பெட்ரோல் வர மாதிரியே தெரியல. ஷாப்குள்ளேயாவது போலான்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. அந்த கடையோட ஓனரும் கிளீன் பண்ணிட்டு வராங்க. உங்களுக்கு ஏதாவது வேணுமா சார் அப்படின்னு கேட்க, எனக்கு ஒரு கப் காஃபி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் இப்போ ரோட்டை காமிக்கிறாங்க. ரோட்ல எட்ஜ்ல ஒரு பெட்ரோல் ட்ரக் கீழே விழுந்திருக்கும். அந்த ட்ரக் தான் ஆக்சிடென்ட் ஆனனால கேஸ் ஸ்டேஷனுக்கு போகாம லேட் ஆயிருக்கும். இந்த தகவல் யாருக்குமே தெரியாது. நேரம் இது கீழே விழுந்தனால கொஞ்சம் கொஞ்சமா பெட்ரோல் லீக் ஆயிட்டு இருக்கு. இங்க அந்த ஷாப்ல இருக்க அந்த நபரும் வேலை பார்க்குற லேடி கிட்ட, இங்க பக்கத்துல ஏதாவது கேஸ் ஸ்டேஷன் இருக்கா அப்படின்னு கேட்க, ஏன் என்ன ஆச்சு? இல்ல இங்க பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு வர டைம் ஆகுதுன்னு சொல்ல, என்ன சார் ரொம்ப அவசரமா? கவலைப்படாதீங்க, அவங்க சீக்கிரமா வேலையை முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, அந்த நபரும் நாளைக்கு என்னோட பொண்ணோட பர்த்டே, நான் இன்னைக்கே கிளம்புனாதான் அவளை நான் ரீச் பண்ணுவேன், நான் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் பர்த்டேக்கு வரேன்னு சொல்லி அப்படின்னு அவர் சொல்ல, உங்க பொண்ணு எங்க இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. கலிபோர்னியால இருக்காங்க, அவங்க அம்மா கூடயும் ஸ்டெப் ஃபாதர் கூடயும் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. கவலைப்படாதீங்க சார், சீக்கிரமா நீங்க போயிருவீங்க. ஆமா அந்த பாக்ஸ்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்க, அவரு ஒரு கத்தி சேல்ஸ்மேன், எங்கிட்ட நிறைய கலெக்ஷன் இருக்கு, கொஞ்சம் வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன் என்னும் போது, இல்ல சார் எனக்கு அதெல்லாம் வேண்டாம், என்கிட்ட ஆல்ரெடி நிறைய கத்தி இருக்குன்னும் போது, மேம் நீங்க ஒரு வாட்டி பாருங்க, பிடிச்சா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்ல, சரி ஓகே நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. சரி சார் உங்க பொண்ணுக்கு பர்த்டேன்னு சொல்றீங்க, கேக் வேணா ஏதாவது ட்ரை பண்றீங்களா, ஏன்னா இங்க நிறைய கேக்லாம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே தாங்க என் பொண்ணுக்கு நான் வாங்கிட்டு போறேன் போது, அதெல்லாம் அவளோட பேர் சாரான்னு இருக்கும், அதை எழுதி அவங்க கொடுப்பாங்க. ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்ல, ஆமா உங்களுக்கு குழந்தை இருக்கான்னு கேட்பாங்க. அந்த லேடியும், இல்ல சார் எங்களுக்கு குழந்தைன்ற கிஃப்ட் இன்னும் கடவுள் கொடுக்கல அப்படின்னு சொல்ல, அந்த நம்பர் அதை கேட்டு அப்செட் ஆயிடுறாரு. நீங்க கூட கவலைப்படாதீங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா இங்க டெலிபோன் இருக்கு, உங்க பொண்ணுக்கு கால் பண்ணி இன்டிமேட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க அந்த சேல்ஸ்மேனும் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. வெளியே இன்னும் ஒரு காரும் வருது. அந்த கார்ல 2 நபர்கள் இருக்காங்க. அவங்களும் பெட்ரோல் போட வெயிட் பண்ண, அங்க வேலை பார்க்கறவங்களும், சார் பெட்ரோல் இல்ல, வர கொஞ்ச நேரம் ஆகும், நீங்க பக்கத்துல இருக்கிற கடையில வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, டேங்க் வச்சிருக்க அதுல ஃபியூல் இல்லையா அப்படின்னும் போது, சார் அதுதான் இல்ல, வர லேட் ஆகும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னும் போது, இல்ல வேண்டாம் நாங்க அடுத்த கேஸ் ஸ்டேஷன் போய்க்கிறோம் போது, அது போற வரைக்கும் உங்களுக்கு பெட்ரோல் இருக்கா, அது ரொம்ப தூரம் இருக்குன்னு சொல்ல, சரி ஓகே நாங்க கடையில வெயிட் பண்றோம், வந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அந்த கார்ல இருக்க 2 நபருக்குள்ள ஒரு நபர், காருக்குள்ளேயே நம்ம வெயிட் பண்ணலாம், உள்ள போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க காரோட பின் பக்கம் அடி வாங்கியிருக்கு. ஆனா பக்கத்துல இருக்க நபரும், யோ காத்து வேற வரல, வெந்து போகுது, காருக்குள்ள எவ்வளவு நேரம் தான் இருக்க முடியும், வாங்க உள்ள ஏசி இருக்கும், பொறுமையா உட்காந்து காஃபி குடிச்சிட்டு பெட்ரோல் வந்த பிறகு வாங்கிட்டு போலாமே போது, வேண்டாம் நம்ம எங்க இருக்கிறதா சேஃப், நான் சொல்றது கொஞ்சமாவது காது கொடுத்து கேளுன்னும் போது, யாருக்கு நம்மள தெரிய போகுது, யாராலையும் நம்மள கண்டுபிடிக்க முடியாது, கொஞ்ச நேரம் காஃபி கொடுத்துட்டு சில் பண்ணலாம், ஏன்னா நம்ம இன்னும் டிராவல் பண்ணி ரொம்ப தூரம் போகணும்ல போது, இந்த கார்ல கொஞ்ச நேரம் உன்னால வெயிட் பண்ண முடியாதா, சத்தியமா என்னால முடியாது, நான் உள்ளதான் போறேன், நீ வந்தாவா வரலன்னா போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. இது எங்க உருப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ள போறாரு. அந்த கடையோட ஓனரும், சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, எனக்கு ஒரு 2 காஃபி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காடுறாங்க. அந்த லேடியும் காஃபி சர்வ் பண்ண, தயவு செஞ்சு கொஞ்சம் ஏசி போடுறீங்களா அப்படின்னு கேட்க, சார் ஏசி ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லும் போது, அட கடவுளே இதுக்கு நான் வெளியவே இருப்பேன் போல, உள்ள இன்னும் அனல் வீசுது அப்படின்னு சொல்லி கடுப்பா இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்க, கூட இருக்கிற நபரும், இன்கேஸ் பெட்ரோல் வரலன்னா என்ன நம்ம பண்றது அப்படின்னு கேட்கும் போது, யோ முன்னாடி தானே அவர் சொன்னாரு பெட்ரோல் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும்னு, வந்தோடனே போயிடலாம், வரலன்னா பக்கத்துல இருக்க அந்த நபரோட கார் இருக்குல்ல அதை எடுத்துட்டு போயிடலாம், அவன் என்ன இங்க டைம் பாஸ் பண்ண உட்காந்துருக்கானா, அவனும் பெட்ரோல் இருக்காது, அதனாலதான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான், அப்ப அந்த பொண்ணோட கார் எடுத்துட்டு போலாம், உனக்கு கண்ணு தெரியும்ல, நம்ம வரும்போது எத்தனை கார் இருந்தது, 2 தானே, இப்ப நம்ம என்ன பண்றது, நீ ரொம்ப டென்ஷனா இருக்க, கொஞ்ச நேரம் பொறுமையா இரு, பெட்ரோல் வந்துரும்,
வந்த பிறகு நம்ம கார் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டே இருக்கும் போது இப்ப அந்த சேல்ஸ்மேனை நியூஸ் பேப்பரை பார்க்கும் போது அதுல ஒரு பசில் இருக்கும். பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்ததுக்கான பதில் என்னது அப்படின்னு அந்த கொஸ்டின் அவர் பார்க்கும்போது இப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் கிளிக் ஆகுது. ஜன்னல் வழியா வெளியே எட்டி பாக்குறாரு. அங்க நிக்கிற காரோட பின்னாடி அடி வாங்கியிருக்கு. இவர் ஆர்டர் ரேடியோல கேட்டிருப்பாரு, பேங்க்ல கொள்ளையடிச்சவங்களோட வண்டிக்கு பின்னாடி அமிங்கி இருக்கும்னு. இப்ப இவருக்கு இவங்க 2 பேரை பார்த்து சந்தேகம் வர ஆரம்பிக்கும். பதட்டமும் அதிகமாயிரும். அந்த நேரம் அந்த கடையோட ஓனரா, சார் உங்க கத்தியை காமிக்கிறீங்களா, நான் இப்ப பாக்குறேன் அப்படின்னு சொல்ல அவர் கத்தியை காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே அவருக்குள்ள ஒரு பதட்டமும் பயமும் இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. என்னாச்சு சார், ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, நீங்க கலை நியூஸ் கேட்டீங்களா, பேங்க்ல 2 பேர் கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு, அவங்க கார் பின்னாடி கூட அமிங்கி இருக்கும், நீங்க வெளியே பாருங்க அப்படின்னு சொல்ல அவருக்கோ பயம் வந்துடுது. இவங்க 2 பேரும் பேசுறத அங்கிருந்து அந்த வயசானவர் கண்டுபிடிச்சிடுறாரு. சார் அவங்க நம்மளே தான் பாக்குறாங்க, அப்படியே பேசிட்டே இருங்க, அவங்க கண்டுபிடிச்சிட போறாங்க அப்படின்னு சொல்ல அந்த சேல்ஸ்மேனுக்கும் ரொம்ப பதட்டம் வந்துடும். அந்த லேடியும், நான் போலீஸ்க்கு கால் பண்ண போறேன், முட்டாள்தனமா பண்ணாதீங்க, அவங்க கிட்ட வெப்பன் ஏதாவது இருக்கும், உங்களை அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு இவங்க தப்பிக்க விடதா, நான் போய் சொல்லதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையா எழுந்து போய் டெலிஃபோன்ல அவங்க ஹஸ்பண்டோட எக்ஸ்டென்ஷன் நம்பர் போடுவாங்க. அதே நேரம் நீங்க போலீஸ் ஸ்டேஷனா ஒரு லேடி கால் எடுக்கிறாங்க. எடுத்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட உங்க மனைவி பேசுறாங்க சார் அப்படின்னு சொல்ல அவர் பொறுமையா எழுந்து வரதுக்குள்ள பேங்க்ல கொள்ளையடிச்ச அந்த நபர்கள்ல ஒருத்தருக்கு சந்தேகம் வந்துடும். போனை கட் பண்ணு, யார்கிட்ட பேசுற அப்படின்னு சொல்ல அவங்க கட் பண்ணிடுறாங்க. என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் பேசுனேன் அப்படின்னு சொல்ல அவங்க ஹஸ்பண்டும் போனை எடுக்கிறாரு. என்ன, என் ஒய்ஃப் என்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னும் போது, நீ இவ்வளவு ஆடியா செஞ்சு வந்தேன்னா அவ வெயிட் பண்ணுவாளா, சரி திரும்ப மனைவிக்கு கால் போடுன்னும் போது, இல்ல நான் போடல, ஆல்ரெடி அவ ஏசி வேற ரிப்பேர்ன்னு சொன்னா, நானும் அதை சரி பண்ணல, கண்டிப்பா திட்டுவா, அவளே பண்ணட்டும், நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. கடையில அந்த நம்பரை கன் எடுத்து அந்த லேடியை பார்த்து, நாங்க யாருன்னு உனக்கு ஆரம்பத்தையே தெரியும்ல, சொல்லு அப்படின்னும் போது அவங்களும், ஆமா நீங்க பேங்க் கொள்ளையடிச்சவங்க தானே போது அந்த லேடியை கொல்ற மாதிரி வந்துட்டு அங்க வந்து டெலிபோன் ஒயரை கட் பண்ணிடுறாரு. உங்க 2 பேரோட உயிர் சேஃபா இருக்கணும்னா நாங்க பெட்ரோலை ஃபுல் பண்ணிட்டு இங்க வந்து போற வரைக்கும் நீங்க யார்கிட்ட எந்த உண்மையும் சொல்லக்கூடாது, எப்போதுமே போல உங்க வேலையை நீங்க பண்ணிட்டு இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்க பாவம் பார்க்க மாட்டோம், போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துல இருக்கிற இந்த கேஸ் ஸ்டேஷனை வேலை பார்க்கறவர்கிட்ட கார் இருக்கா, அவர் கார்லாம் வச்சில்ல, அவர் இங்கதான் தங்கிட்டு இருக்காரு, பக்கத்துல இருக்கிற ஹோட்டலையும் அவர் தான் மெயின்டைன் பண்றாரு, அப்ப அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்கறவங்க யாராவது வருவாங்களா, இன்னைக்கு வர மாட்டாங்க, நான் சொன்னதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க வர கஸ்டமர் கிட்ட நீ சிரிச்சு எப்போதுமே போல உங்களுக்கு சர்வ் பண்ணணும், அண்ட் நீ இங்க இருக்கிற நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு பொறுமையா ரிலாக்ஸா உட்காந்துட்டு இருக்கணும். ஆமா அந்த பாக்ஸ்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்க, நான் கத்தி வியாபாரி அப்படின்னுவாங்க. ஓ, 2 பேருக்குள்ள எந்த ஒரு பதட்டமும் இல்லாம ரிலாக்ஸா நீங்க பண்ணணும், யாருமே கண்டுபிடிக்க கூடாது, அப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா நீங்க காலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் உட்காடுறாங்க. இப்போ டக்குன்னு அந்த இடத்துக்கு 2 வயசானவங்க வராங்க. அவங்களும் உள்ள வந்த பிறகு ஏசி இல்லையாமா அப்படின்னு கேட்க, இல்ல சார் இங்க ஏசி ரிப்பேரா இருக்கு, உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்க, எனக்கு ஒரு காஃபிமா, ஆமா இந்த ஹோட்டல் ரொம்ப பழைசா அப்படின்னு அங்க இருந்த பாட்டு கேட்க, ஆமா இது என்னோட அம்மாவோட கடை, அவங்கதான் ஆரம்பத்துல ஆரம்பிச்சாங்க, இங்க டெசர்ட் எல்லாமே சூப்பரா இருக்கும், நீங்க ட்ரை பண்றீங்களான்னு கேட்க, இல்ல வேணாமா அப்படின்றத சொல்லிடுறாங்க. இங்க அந்த பேங்குக்குள்ள வச்சு 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. அதுல அந்த டம்மி பேசும், எனக்கு வயிற்று கலக்குது, நான் வாஷ்ரூம் போகணும் அப்படின்னு கேட்க, நீ போயிட்டு அந்த கேஸ் ஸ்டேஷனை வேலை பார்க்கறவங்க கிட்ட கார் இருக்கா இல்லையா நீ செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டுறாங்க. இந்த கடையோட ஓனரை கூப்பிட்டு அவன் தேட போறான். இன்கேஸ் அங்க கார் இருந்துச்சுன்னு மட்டும் எங்களுக்கு தெரிய வந்ததுன்னு வச்சுக்கோங்க, நீ செத்த அப்படின்னு சொல்ல, நான் சொன்னது உண்மைதான், எனக்கு ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு ஆபீசர் கார் ஓட்டிட்டே போகும்போது அங்க இருந்த மெயின் ஆபீசரும் அவர்கிட்ட, நீ என்னோட மனைவி கடைக்கு போய் எங்களுக்கு ஒரு காஃபி வாங்கிட்டு வா, அதுக்கடுத்த முக்கியமான விஷயம், அவ போனை பாதிலே கட் பண்ணிட்டா, ஏன் அப்படின்ற ரீசனை கேட்டுட்டு வான்னு சொல்ல, அவரும் சரி ஓகே சார் நான் அதை கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார் ஓட்டிட்டு போறாரு. அதே நேரம் இங்க பேங்க்ல கொள்ளையடிச்ச 2 பேர்ல அந்த டம்மி பேசும் அந்த கேஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்க்கறவரை பார்க்க போறான். இங்க வாஷ்ரூம் எங்க இருக்குன்னும் போது, நீ உள்ள போப்பா அப்படின்னு சொல்ல, ஆமா சார் நீங்க இங்க தனியா இருக்கீங்களே, போர் அடிக்காதா, நீங்க வெளியே போக கார் ஏதாவது யூஸ் பண்றீங்களான்னும் போது, எனக்கு தான் வேண்டியதெல்லாம் இங்கே இருக்கே, எனக்கு எதுக்கு காரு அப்படின்னு சொல்ல அவர்கிட்ட ஒரு நாய் இருக்கும். ஓ ஆமா இவர் இந்த கம்பெனி கொடுக்க ஜாலியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே அவங்க வந்துடுறாங்க. அதே நேரம் நீங்க ரோட்ல கார்ல போயிட்டு இருக்க 2 லவர்ஸ்னு இறங்கி ஒருத்தன் கிட்ட கன் இருக்கும், அவன் தூரமா குறி வச்சு ஷூட் பண்ண பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். ஆனா அந்த அளவுக்கு அவனுக்கு ஷூட் பண்ற ஸ்கில் இருக்காது. அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு தான் வரல இல்ல, என்கிட்ட கூட நான் பிராக்டிஸ் பண்றேன்னும் போது, பாப்பா இதெல்லாம் நீ யூஸ் பண்ணக்கூடாது, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இங்க அந்த போலீஸ் ஆபீசரும்
அந்த கடைக்கு வராரு. மேம் உங்க ஹஸ்பண்ட் காஃபி கேட்டாரு. எனக்கு ஒரு 3 காஃபி ரெடி பண்ணி குடுங்கன்னும் போது, அவங்கள பார்த்தோனே உள்ள இருக்கிறவரு சைலண்ட் ஆயிறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் சாரிங்க பெட்ரோல் வர கொஞ்ச நேரம் ஆகும். எல்லாருமே இங்கே வெயிட் பண்ணுங்க. எங்க பாஸோட ஒய்ஃப் சூப்பரா காஃபி போடுவாங்க. ரிலாக்ஸா இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டயும் அந்த ஆஃபீஸர் ஜாலியா பேசிட்டே இருக்கும்போது, அந்த கடையோட ஓனரும் இதான் நல்ல சான்ஸ் எப்படியாவது என் கணவர்கிட்ட அந்த தகவல் சொல்லணும்னு சொல்லி 3 காஃபில உங்க கணவருக்கு போற காஃபில அதிகமா சுகர் போட்டுருவாங்க. அந்த மூடியில ஹெல்ப் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்திருப்பாங்க. இத அங்க உள்ள இருக்கிற அந்த கிரிமினல் பாத்துறான். கிட்ட வந்து என்ன ஆபீசருக்கு ஸ்பெஷலா காஃபி போடுறீங்க போல அப்படின்னும் போது அங்க அந்த ஆபீசர் என்னோட பாஸ்க்கு சர்க்கரையே பிடிக்காது, அதனாலங்க மேம் அவருக்கு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேப்பா எல்லாம் வெயிட் பண்ணுங்க, ஃபீல் வந்தோடனே சேஃபா கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவர் காஃபி எடுத்துட்டு வெளியே போலான்னு பார்த்தேன். அதே நேரம் அந்த காமெடி பீஸும் உள்ள வந்துருவாரு. ஐயோ போலீஸ் இருக்கு, எப்படி அதிங்க நம்ம தப்பிக்கணும்னு சொல்லி கன்னெல்லாம் வச்சு ரெடியா கதவு கிட்ட நிக்க அவர் காஃபி எடுத்துட்டு வரும்போது 2 பேரும் இடிச்சுக்கிறாங்க. காஃபி எல்லாம் கீழே கொட்டி போயிடுது. அந்த டம்மி பேச அறிவிலியா சார் இப்படியா பார்த்து இருப்பீங்க, என் ஷர்ட் எல்லாம் பாரு அழுக்க ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல எனக்கு என்ன நீ வரேன்னு தெரியுமா, ஓ மேலேயும் தப்பு இருக்கு என் மேலேயும் தப்பு இருக்கு, என்ன சும்மா கத்தாத அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாங்க. சரி ஓகே நான் வேற காஃபியும் வாங்கிக்கிறேன்னு சொல்லி மேம் இவன் இடிச்சனால காஃபி ஸ்பாயில் ஆயிடுச்சு, வேற ஒரு காஃபி போட்டு தாங்க அப்படின்னு சொல்ல அந்த கிரிமினலும் அதுதான் கேக்குறாங்கல்ல ஃப்ரெஷ்ஷா என் கண்ணு முன்னாடியே போட்டு தாங்க அப்படின்னு சொல்ல அந்த இந்த வாட்டி எதுவுமே பண்ணாம காஃபியை போட்டு கொடுத்துட்றாங்க. ஓகே தேங்க்ஸ் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காஃபி எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இது எல்லாத்தையும் இந்த சேல்ஸ்மேன் பார்த்துட்டு இருக்காரு. அவரோட முகத்துல ஒரே படபடப்பா இருக்கு. அங்க பக்கத்துல இருந்த அந்த வயசான கப்புள்ஸ்ல அந்த வயசானவரும் என்னப்பா உன்னோட ட்ரெஸ் ஃபார்மலா இருக்கு, என்ன பண்ற நீ, நம்ம நான் கத்தி வியாபாரி எல்லா கத்தியும் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி அவர் வாங்குற இன்டென்ஷன்ல பாக்கணும்னு நினைப்பாரு. ஆனா அந்த சேல்ஸ்மேனுக்கு இப்ப விக்கிற மைண்ட் செட்ல இருக்க மாட்டாரு. அவர் பயத்துல இருந்துட்டு எல்லாமே நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நடக்கிற விஷயத்தெல்லாம் அவர் பார்த்துட்டு இருப்பாரு. இங்க அந்த காமெடி பீஸும் அந்த கிரிமினல் கிட்ட சார் நான் எல்லாத்தையும் செக் பண்ணேன், கார் எதுவுமே இல்லை, அந்த பொண்ணு சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கிற நேரத்துல இப்ப அந்த கேஸ் ஸ்டேஷனை வேலை பார்க்குறவரும் உள்ள வருவார். வந்து எல்லாக்கிட்டையும் நான் மன்னிச்சிடுங்க, நீங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் அந்த கேஸ் கம்பெனிக்கே கால் பண்ணி சொன்னேன், அவங்க சொன்னாங்க காலையிலே ட்ரக் கிளம்பிடுச்சுன்னு, ஆனா இன்னும் வராதனால அவங்க அடுத்த ட்ரக் அனுப்புறேன்னு சொன்னாங்க, அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையோட ஓனர் கிட்ட எனக்கு எப்பவுமே தேவை சாப்பாடு தாமா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க எடுத்துட்டு வரதுக்காக போவாங்க. அப்ப அவரு பாக்குறாரு அங்க அந்த டெலிபோன் ஒயர் கட் ஆயிருக்கு. அதே நேரம் அவங்களுக்கு 17th ஆனிவர்சரி வரப்போறனால அவங்க மனைவிக்கு என்ன பிரசன்ட் கொடுக்க போறாருன்னு அவர் யோசிச்சுட்டு இருப்பாரு. போலீஸ் ஆபீசரும் ஹையர் ஆபீசர் கிட்ட போய் காஃபி எல்லாத்தையும் கொடுப்பாங்க போது ஏன்டா குழந்தை மாதிரி சட்டையெல்லாம் ஊத்திக்கிட்டு இருக்கேன் போது ஒருத்தன் என்ன இடிச்சுட்டான் அப்படின்னு சொல்ல சரி ஓகே என்ன தகவல் ஏதாவது கேட்டு என் மனைவி கேட்டான் போது ஆமா சார் காலையில கேஸ் ஸ்டேஷன்ல ஃபியல் வராதனால நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கடையில கூட்டம் அள்ளுது, அதனால மேம் பிஸியா இருப்பாங்க, அதை பத்தி சொல்ல கால் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆமா சார் மேம் இன்னைக்கு கொஞ்சம் அப்செட்டா இருந்தாங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க ஆபீசரும் அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை நேத்து அதனால அப்செட்டா இருப்பா, ஒன்னும் இல்ல அவ சரியாயிருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க அந்த ஷாப்ல அந்த கடையில வேலை பாக்குறவரும் அந்த கடையில இருக்க லேடி கிட்ட என்னம்மா உன்னோட டெலிபோன் ஒயர் கட்டா இருக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க இல்ல அது சின்ன டேமேஜ் தான், அது ஒரு பெரிய விஷயமும் இல்லைன்னு போது சரி ஓகே உனக்கு எதாவது எமர்ஜென்சினா ஹோட்டல்ல இருக்க டெலிபோனை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்ட விஷயத்த அந்த 2 மோசமானவர்களும் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இங்க அந்த 2 லவர்ஸுமே கார் ஓட்டிட்டு வரும்போது பேசிட்டே வருவாங்க. இவங்க 2 பேருமே பணத்தை அதிகமா எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க பாய் ஃப்ரெண்டும் நீ கேள்விப்பட்டியா இப்ப ரீசெண்டா பேங்க்ல கொள்ளையடிச்சவங்க அதே மாதிரி அம்மா கொள்ளையடிக்கலாம், எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நம்ம பேங்க்ல கொள்ளையடிக்கும் போது அந்த பேங்க்குக்கு பக்கத்துல ஏதாவது அபார்ட்மெண்ட் இருக்குதா பாக்கணும், அந்த இடத்துல ஓட்ட போட்டுட்டு பேங்க்ல ஆட்டை போட்டு திரும்ப அந்த அபார்ட்மெண்ட் வழியா தப்பிச்சு போலாம், இந்த பிளான் எப்படி இருக்கு அப்படின்னும் போது உனக்கு இந்த ஐடியா யாரு கொடுத்தது, நான் படத்துல பார்த்தேன், திருடுறதான் திருடுற, நல்ல படத்துல எப்படி திருடுறதுன்னு கத்துக்கலாம்ல, உனக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டே பெட்ரோல் போட கேஸ் ஸ்டேஷன் வர்றாங்க. பார்த்தா யாருமே இல்ல. சரி வாங்க இருந்து போலானும் போது அப்பதான் அவங்க பாய் ஃப்ரெண்ட் பாக்குறாங்க. அந்த காரை பாத்தியா கல்யாணம் நியூஸ் பார்த்தோமே பேங்க்ல கொள்ளையடிச்சவங்க அவங்களோட கார் தானே அது, அப்ப கண்டிப்பா டிக்கில தான் பணம் இருக்கும், அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ண இவங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஜன்னல் வழியா அந்த சேல்ஸ்மேன் பார்த்துக்கிட்டு பதறிட்டு இருப்பாரு. அப்படி அவங்க ஓபன் பண்ண ட்ரை பண்ணும் போது இப்போ அந்த கேஸ் ஸ்டேஷனை வேலை பாக்குறவர் வெளியே வந்து சார் இங்க பெட்ரோல் இல்ல, அது வர கொஞ்சம் டைமா இருக்கும், நீங்க இந்த ஹோட்டல்ல போய் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போறாங்க. சுத்தி முத்தி பாக்குறாங்க அந்த கார் யாரோட தான் இருக்கும்,
அங்க 2 கிரிமினல் இருப்பான். அவனோடதா இல்ல அந்த சேல்ஸ்மேனா? அவனோட காஸ்டியூம் பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அவன் மொழியும் சரியில்ல. ஒருவேளை இந்த தாத்தா பாட்டியா 2 பேரும் சேர்ந்து கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொல்லி இவங்க 2 பேரும் யாரா இருக்கும்னு சொல்லி பார்த்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதே நேரம் இப்போ கடையில வேற ஒரு நபர் வருவாரு. அவருக்கு ஆல்ரெடி இந்த கடையை பத்தி நல்லா தெரியும். இந்த லேடி கிட்ட வந்து எப்பவுமே சாப்பிடுவாரு. அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ் போட்டு நல்ல ஜில்லுன்னு ஒரு தண்ணி குடுமா, நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குடிச்சுக்கிட்டே இருக்க. இப்போ அந்த மோசமான நபர்ல ஒருத்தர் வந்து இவங்க என்ன பேசுறாங்கன்னு நோட்டு கேட்க கிட்ட வருவான். அந்த நபர் ட்ரக் எடுத்துட்டு வந்திருப்பாரு. அவருக்கே நைஸா பேசிட்டு, இந்த கடை உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே, இங்க இருக்கிற கடையில இந்த கடையில தான் ஃபுட்டும் நல்லா இருக்கும், சர்வ் பண்ற பொண்ணும் அழகா இருப்பா அப்படின்னு. ஓ அப்படியா, எல்லா டிஷ்ஷும் நல்லா இருக்குமா? கண்டிப்பா நல்லா இருக்கும், நீங்க ட்ரை பண்ணலையான்னும் போது, இல்லையே இந்த மேம் எனக்கு எதுவுமே தரலையே, எனக்கோ கொஞ்சம் கொடுங்க, நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்ல அந்த லேடி அவனை பார்த்து பயங்கரமா முறைக்கிறாங்க. சரி சார், நீங்க ரொம்ப தூரம் வந்திருக்கீங்க, உங்க ட்ரக்லயும் பெட்ரோல் இல்லையா அப்படின்னு கேட்க, இல்லையே நான் நேத்தே ஃபுல் பண்ணிட்டேன், ஃபுல்லா தான் இருக்கு, சாப்பிட்டு போலாம் தான் இங்க வந்தேன்னும் போது அந்த நபரும் வண்டி கிடைச்சிருச்சு. இங்க இருந்து ஜூட் ஆயில அப்படின்னு சொல்லிட்டு காயின் போட்டு பாட்டு கேட்டுட்டு இப்ப ரிலாக்ஸா ஒரு சீட்ல போய் உட்கார்றாரு. கன் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சுக்கிறாங்க. அதே நேரம் அந்த லவர்ஸ்ல 2 பேர்ல அந்த பையன் டெலிபோன் வயர் கட் ஆயிட்டு தான் பாத்துறான். இங்க அந்த சேல்ஸ்மேனும் ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போது நம்ம சேஃப்டிக்கு ஏதாவது கத்தி எடுத்து வச்சுக்கலாம் சொல்லி ஒரு கத்தியை கையில வச்சுக்கிறாங்க. இங்க வயசான அந்த 2 பேருமே பேக்ல ஒரு கன் வச்சிருப்பாங்க. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. அந்த கடையோட ஓனரும் ஒரு கத்திய சேஃப்டியா வச்சுக்கலாம்னு சொல்லி அந்த கெட்டவனுக்கு டெசர்ட்டை சர்வ் பண்றதுக்கு போறாங்க. கரெக்டா அவன் கன் எடுத்து அந்த லேடி கழுத்துல வச்சுட்டு, எல்லாருமே இங்க பாருங்க, நாங்க இங்க இருந்து போகணும், நீ உன்னோட ட்ரக்கோட கீ எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி மிரட்ட, அவரும் மரியாதையா அவளை விட்டுரு அப்படின்னு சொல்ல எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க. இப்ப எல்லாருமே அவங்க கிட்ட இருக்கிற வெப்பனை காமிக்க அந்த காமெடி பேசி, என்னடா எல்லாமே கண்ணை வச்சிருக்கீங்க, அப்ப எங்களுக்கு மரியாதை இல்ல போலியே அப்படின்னு சொல்ல அந்த நபரும் அந்த பொண்ணை விட்டுரு, இல்லைன்னா உங்களை நான் ஷூட் பண்ணிடுவேன் சொல்லி எல்லாம் பேசிட்டே இருக்கும் போது அந்த பாய் ஃப்ரெண்ட கன்னை எடுத்து அந்த ட்ரக்கோட ஓனரோட கழுத்துல வச்சிடறான். எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. மோசமானவங்க அங்க இருக்கானுங்க, எங்க தள்ள என்டா கன்னை வைக்கிறேன்னும் போது அந்த 2 பேர்கிட்ட டீல் பண்ணுவான். நான் உங்களை தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா உங்க பணத்துல எனக்கு பாதி ஷேர் தரணும், தந்தீங்கன்னா உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லும் போது அந்த காமெடி பீஸா, நாங்க கஷ்டப்பட்டு ஆட்டையை போடுவோம், உனக்கு எதுக்கு தரணும், தர முடியாதுன்னும் போது அவன் தலைக்கு நேர கண்ணை வச்சுட்டு, அப்ப நான் உன்னை போட்டு தள்ளிடுறேன்னும் போது அவர் கூட இருக்கிறவரும், நான் உனக்கு பணம் தரேன், நாங்க இங்க இருந்து தப்பிக்கணும், உன்னோட ட்ரக்கோட கீ கொடு, இந்த பொண்ணை விட்டுறேன்னும் போது சரி நான் கீயை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீயை கொடுக்க வர அந்த கடையோட ஓனரும் அவங்க கிட்ட இருந்த கத்தி எடுத்து அவனை குத்துறாங்க. அந்த வயசானவரை ஏன் பார்த்து ஷூட் பண்ண டக்கு டக்குன்னு எல்லாருமே மாத்தி மாத்தி ஷூட் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அந்த கடை ஃபுல்லா ஒரே கன் ஷூட் சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்கும். நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவிஷா. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இப்போ அந்த காமெடி பீஸு, அந்த சேல்ஸ்மேன், அந்த கேர்ள் ஃப்ரெண்ட், இவங்க 3 பேர் மட்டும் தான் உயிரோட இருப்பாங்க. மற்ற எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. அந்த காமெடி பீஸ் கூட இருக்கிறவரோட கழுத்துல புல்லட் பட்டனால அதிகமா ரத்த கோக்குல அவரை நகர முடியாம அப்படியே உட்கார்ந்து இருப்பாரு. இப்ப அந்த காமெடி பீஸும், யாரு அங்க ஒரு பொண்ணு இருக்கல, எழுந்துருன்னு சொல்லிட்டு சேல்ஸ்மேனை பார்த்து, உங்க 2 பேரையும் நான் போட்டு தர போறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இப்போ அந்த கேஸ் ஸ்டேஷனை வேலை பார்க்குறவர் கண் எடுத்துட்டு வந்து அந்த நபரை போட்டு தள்ளிடுறாரு. அவர் எல்லாம் இறந்துட்டாங்கன்னு திரும்பி பார்க்கும்போது கீழே பாக்குறாங்க, அந்த கடையோட ஓனரும் இறந்து போயிருப்பாங்க. அவர் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அப்படியே பொறுமையை கிட்ட வர, இப்போ சைட்ல உட்கார்ந்து இருக்கிற அந்த மோசமானவன் அவரை பார்த்து கொடூரமா ஷூட் பண்றான். இப்ப எல்லா சத்தமும் அமைதியான பிறகு அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் பொறுமையை எழுந்து பாக்குறான். அந்த கன் எடுத்துட்டு, இந்த பணம் இப்போ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவங்க பாய் ஃப்ரெண்டை பார்க்க அவன் இறந்து போயிருப்பான். இப்ப நான் அந்த பணத்தை எடுத்துக்க போறேன்னு சொல்லும் போது அந்த சேல்ஸ்மேனு கீழே ஒழிஞ்சுட்டு இருப்பான். உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உன்னை கொல்ல போறேன்னும் போது, என்ன ஒண்ணும் பண்ணாத, அந்த பணம் நீயே எடுத்துக்கோ, எனக்கு தேவையில்லான்னு போது, ஆனா இப்ப நான் என்ன பண்றது, நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ போலீஸ் கால் பண்ணு. இல்ல, நான் ஏன் போலீஸ் கால் பண்ணும், நான் தான் பணத்தை எடுத்துட்டு போறேன்ல, நான் போலீஸ் கால் பண்ண மாட்டேன், நீயும் பண்ணக்கூடாது, நீ வர என்ன பார்த்துட்ட, உன்னை நான் நம்ப முடியாது, நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்குள்ள ஒரு பதட்டம் பயம் இருந்துகிட்டே இருக்கும். இல்ல என்ன ஒண்ணும் பண்ணாத, பணம் நீ எடுத்துக்கோ, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி சேல்ஸ்மேன் பயந்துகிட்டே இருக்கேன். இல்ல நான் உன்னை ஷூட் பண்ணதான் போறேன்னு சொல்லி அவ கண்ணை மூடி ஷூட் பண்ணுவா. பயத்துல சேல்ஸ்மேனும் கையில அந்த கட்டு வந்து அந்த பொண்ணை தடுக்க பார்க்க தெரியாம அந்த பொண்ணோட நெஞ்சில ஒரு குத்திடுவாரு. அந்த பொண்ணை இறந்து போயிடுவா. இப்ப அவரும் அவங்க இருந்த கன் எடுத்துட்டு வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க கெட்டவனை பார்க்க வருவாரு. அவனையும் ஷூட் பண்ணலான்னு பாக்குறதுக்குள்ள அவனுக்கு அதிகமா ரத்த போக்குனால அவனை இறந்து போயிடுவான். இப்ப அவருக்கு ஒரே பதட்டமா இருக்கும். ஏசி வேற இப்பதான் கனெக்ட் ஆகுது, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே வெளியே
போய் ஸ்மோக் பண்ண ஆரம்பிப்பாரு. இப்ப கேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ரூம்ல போய் போலீஸ் கால் பண்ணலான்னு டயல் பண்ணுவாரு. ஆனா அவருக்கு என்ன தோணும்னு தெரியல. டக்குன்னு வெளியே வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பார். இப்போ அந்த மோசமான நபர்களோட பாக்கெட்ல இருக்கிற கார் கீ எடுத்து டிக்கில ஓபன் பண்ணி பார்த்தா கட்டு கட்டா பணம் இருக்கும். இப்போ அவருக்கு ஒரு சந்தேஷம் இருக்கும். அந்த பணத்தை எடுத்து அப்படியே அவரோட கார்ல போடுறாரு. வேற ஒரு நபரோட கார்ல பெட்ரோல் இருக்கு. அது எல்லாத்தையும் இவரோட கார்ல ஃபில் பண்ணிக்கிறாரு. சரி இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பொருள் என்னென்னலாம் அந்த ஹோட்டல்ல இருக்கோ அது எல்லாத்தையும் டஸ்ட்பின்ல போடுறாரு. அதே நேரமே இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க மனைவிக்கு அவர் கால் பண்ணணும்னு சொல்லி கால் பண்றாரு. ஆனா போன் ரீச்சே ஆகல. என்ன அவளுக்கு ஆச்சு, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி மனச தோணுது, நான் அவளை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அந்த 2 ஆபீசரும் கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரம் நீங்க அந்த சேல்ஸ்மேனும் காரை எடுத்துட்டு கிளம்பலான்னு பார்த்தா இப்ப வெளியே ஒரு கார் சத்தம் கேட்கும். 2 கப்பிள்ஸ் இந்த ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க. அவங்க வரத பார்த்த இவரும் பின்வழியா ஒளிஞ்சு பார்க்க கனவுல ஹோட்டல்ல போய் எல்லாம் இறந்துட்டாங்க, போலீஸ் கிட்ட சொல்லணும், உடனே போலீஸ் கால் பண்ணுன்னு சொல்லி அவங்க மனைவி கிட்ட சொல்லுவாரு. உடனே சேல்ஸ்மேனும் போலீஸ்க்கு கால் பண்ணாதீங்க, நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கைண்டா பேச, யாரா நீ வீரவங்க எல்லாரையும் ஷூட் பண்ணியா, நீ அசையாம இங்கே இரு, போலீஸ் வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும் போது அவரு கன் எடுத்துட்டு நீங்க அசையாதீங்க இல்ல உங்க 2 பேரையும் இவங்க மாதிரியே போட்டு தள்ளுறவேன் அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் இவங்களுக்கு புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணுவாரு. ஆனா அவங்க பயத்துல இருப்பாங்க. ஆமா நான் தான் இவங்களை ஷூட் பண்ணேன், நீங்களும் போலீஸ்க்கு கால் பண்ண உங்களே ஷூட் பண்ணுவேன்னு சொல்ல, நான் வந்து போறேன் ஆனா நீங்க போலீஸ் கிட்ட சொல்றீங்கன்னு சொல்லி உங்களை நான் ஷூட் பண்ண போறேன் அப்படின்னும் போது அவங்க 2 பேரும் ப்ளீஸ் எங்களை ஷூட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாத்தி மாத்தி ஐ லவ் யூ சொல்லிப்பாங்க. அதுல அவரோட மனைவி பேரு சாரா, இவரோட பொண்ணு பேர் சாரான்றனால அவருக்கு அந்த பொண்ணுக்குள்ள மனசு வராது. என்கிட்ட இருக்கிறதுல பாதி பணம் உங்களுக்கு தரேன், பணத்தை வாங்கிட்டு போலீஸ் கிட்ட எனக்கு காட்டி கொடுக்க கூடாது அப்படின்னும் போது அவங்க மனைவியும் இல்ல இது நல்ல பணமே கிடையாது, நாங்க வாங்க மாட்டோம், நீ வேணா இங்க வந்து போ, உன்னை நாங்க சொல்ல மாட்டோம் போது அவங்க கணவருக்கு பேராசை வந்துடும். இல்ல பணத்தை வாங்கலாம், எதுக்கு பணத்தை விடணும் தான் தரேன்றாங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும் போது அவங்க மனைவி பணம் வேணாம், அது தப்பான பணம், போலீஸ்க்கு தெரிஞ்சா ரொம்ப தான் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டே இருக்க, என்ன ரொம்ப பேசிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவர் மேல பார்த்து கண்ணை ஷூட் பண்ண புல்லட்டே இருக்காது. உடனே அவங்க கணவரும் என்னையே ஏமாத்த பாக்குறேன்னு சொல்லி சேல்ஸ்மேனை பிடிச்சி மூஞ்சிலே பொங்கு பொங்குன்னு குத்தும் போது அவரும் என்ன விடுறான்னு சொல்லி சண்டை போட இப்போ அவங்க மனைவிய அவர் தெரியாம ஷூட் பண்ணிடுறாரு. ஏன்னா அதுல 2வது இதுலதான் புல்லட் இருக்கும். என் மனைவியை ஷூட் பண்ணிட்டேன்னு சொல்லி இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட சேல்ஸ்மேன் அங்கிருந்து கம்பி எடுத்து அவர் அடிச்சு அப்படியே மர்டர் பண்ணிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு கார்ல இருந்து குழந்தை சத்தம் கேட்கும். இவங்க 2 பேரோட குழந்தை இந்த கார்ல இருக்கும். தப்பு பண்ணிட்டேன்னே சொல்லி சரி வேகமா இங்க இருந்து போகணும்னு சொல்லி கார் ஓட்டிட்டு அந்த இடத்த விட்டு வேகமா போறாரு. இங்க 2 போலீஸ் ஆபீசரும் கார் ஓட்டிட்டே வரும்போது ஜூனியர் சார் நான் போன்ல பேசும்போது பேசி முடிச்ச பிறகு ஓவர் சொல்றேன், நீங்க ஏன் ஓவர் அப்படின்னு சொல்ல மாட்டேன்றீங்க போது அது எதுக்குடா சொல்லணும், இதுக்கடுத்து நான் ரூல்ஸ போடுறேன் பார், ஓவர்னு நம்ம ரேடியோல பேசும்போது சொல்லணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டே கொஞ்சம் ஜாலியா வரும்போது பாக்குறாங்க நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. ஹையர் ஆபீசருக்கு பதட்டம் வந்துரும். வேகமா கடைக்குள்ள போறாரு. பார்த்த உடனே அவங்க மனைவி கீழே விழுந்ததை பார்த்து கதறாரு. அவங்க அப்படியே தூக்கி மடியில வச்சு என்ன மன்னிச்சிருமா, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் லேட்டா வந்துட்டேன்னு சொல்லி கதறி கதறி அழுகிறாரு. ஜூனியர் போலீஸ் கிட்ட நீ வரும்போது டேமேஜ் ஆன கார் நின்னதா அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியல சார், ஏன் அதை கேக்குறீங்க, கல்வி நியூஸ் பாக்கலையா, பேங்க்ல கொள்ளையடிச்சவங்க டேமேஜ் ஆன காரை தூக்கிட்டு போனாங்க, நீ அதை பாத்தியா, சரி இங்க யாரோ உயிரோட இருக்காங்களா செக் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் வெளியே வந்து காரோட பேக் சைடு ஓபன் பண்ண பாக்குறாரு. எனக்கு கீ வேணும் அப்படின்னும் போது கீ எடுத்துட்டு வர ஜூனியர் உள்ள போகும்போது இப்போ குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. அங்க இருந்த குழந்தைய அவர் பார்த்து அந்த குழந்தைய தூக்குறாரு. கீ கூடன்னு சொல்லி பாக்குறாங்க. அந்த காருக்குள்ள பணமே இல்லை. அந்த பணத்தை எங்க தூக்கிட்டு போயிருப்பானும் போது அப்ப அவர் கீழே பாக்குறாரு. அதுல பெட்ரோல் லீக் ஆன மாதிரி தெரியும். அப்ப இங்க யாரோ பணத்தை எடுத்துட்டு கார் ஓட்டிட்டு போயிருக்காங்க. பெட்ரோல் லீக் ஆயிருக்குன்னா அவன் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான், அவனை நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இவர் கார் ஓட்டிட்டு வேகமா போறாரு. அதே நேரம் சேல்ஸ்மேன் கார் ஓட்டிட்டு போகும்போது அவரோட கார்ல ஓட்ட இருக்கிறனால பெட்ரோல் எல்லாம் லீக் ஆயிட்டே இருக்கும். இப்போ பெட்ரோல் கம்மி ஆயிரும். நடு ரோட்ல கார் நின்னுரும். பணத்தை தூக்கிட்டு என்ன பண்றன்னு யோசிக்கும் போது கீழே ட்ரக்கு ஒண்ணு கீழே விழுந்திருக்கும். அந்த ட்ரக்கு தான் ஆரம்பத்துல கேஸ் ஸ்டேஷன் வர வேண்டியது. அதை பார்த்து அவரை வேகமா போய் டிரைவர் கிட்ட எழுந்துருக்குன்னு சொல்ல அவர் இறந்து போயிருப்பாரு. போச்சு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. அப்போ அந்த ட்ரக்ல இருந்து பெட்ரோல் லீக் ஆயிட்டே இருக்கும். என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது அதே நேரம் ஆபீசரும் அந்த கார் நிக்கிறத பார்த்து கன் எடுத்துட்டு எங்க இருக்க நீ அப்படின்னும் போது சேல்ஸ்மேன் தப்பிக்க பார்க்க அவர் கண்ணை மாட்டிப்பான். அவரும் மரியாதையா நில்லு, தப்பிச்சனா நான் ஷூட் பண்றவன், நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்றது தெரியுமா, ஒரு பச்சை குழந்தை கார்ல இருந்தது, நான் நேசிச்ச என் மொனேரிய நீ சாகடிச்சுட்ட, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் போது சார் சார் நான் சொல்றத கேளுங்க, நான் உங்களுக்கு சில விஷயத்த புரிய வைக்கணும் போது சொல்லு நான் கேட்கிறேன் போது நான் யாரையும் கொல்லல, அவங்களே மாத்தி மாத்தி ஷூட் பண்ணி இறந்துட்டாங்க, நான் போலீஸ்க்கு சொல்லதான் நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள என்னோட சிச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிடுச்சுன்னும் போது நீ சொல்றதெல்லாம் கேட்க கேனையான்னு நினைச்சிட்டியா, பண்ண தப்புக்கு நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்ல, இதுக்கு மேல உங்ககிட்ட நான் சொன்னா நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு சொல்லி ஒரு வேகமா ஓடும் போது ஆபீசர்
ஷூட் பண்ணிட்டே இருப்பாரு. அப்ப அவனும் கையில இருந்த லைட்டரை தூக்கி போட அத பெட்ரோலை பட்டு பயங்கரமா வெடிச்சு சதறுது. போலீஸ் ஷூட் பண்ணும்போது அவனோட வயிற்றுல பட்டனால அதிகமா ரத்தப்போக்குனால அவர் அப்படியே கீழே விழுந்து இந்த பணத்தோடையே இறந்து போயிடுறாரு. இப்ப தூரத்துல அவர் காலையில பார்த்த அந்த பறவை அந்த மரத்துல இருக்கு. காத்துல அடிக்கிற பணம் அந்த பறவையும் அடிச்சு தள்ளுது. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ எப்படிச்சு மக்களே படம். இந்த படம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். அண்ட் பாய்.